நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற டெட் எக்ஸாம் இன்னொரு ஒரு மாதம் காலம் தான் இருக்கு. எல்லாரும் தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, புக்கை படிக்கிறது மட்டும் நிறுத்திக்க கூடாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி அதுல இருந்து கேள்விகள் எப்படியெல்லாம் இதற்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, வரப்போற எக்ஸாம்ஸ்ல எப்படி எல்லாம் கேள்விகள் வரலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். ஓகேங்களா? அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதற்கு முன்னாடி 2023 பிப்ரவரி 3 அந்த டேட்ல நடந்த டெட் பேப்பர் 2ல இடம்பெற்றுள்ள தமிழ் கேள்விகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம படிச்சுட்டே போறதை விட டெஸ்டும் போட்டு பார்த்துட்டே போகணும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளவு நாள் நம்ம படிச்சிருக்கோம். அதுல இருந்து என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் டெட் எக்ஸாம்ல 2023ல நடந்த கேள்விகள் ஃபர்ஸ்ட் எப்பவும் போல 30 கேள்விகள் சைக்காலஜி கேள்விகள், 31வது கேள்வியில இருந்து தமிழ் கேள்விகள் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? கேள்விக்குள்ள போயிடலாங்களா? முதல் கேள்வி பாருங்க. யாப்பிலக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது டேஷை பொறுத்தது. இது எங்க இருக்கு? 8th புக்ல இருக்கு. 8th புக்ல 7வது 8வது எல்லையா இருக்கும். யாப்பிலக்கணம் டாபிக்ல 2-3 சீர்கள் தொடர்ந்து வருவது அடி அப்படின்னு யாப்பிலக்கணத்துல அடி, சீர், ஓகேங்களா, தலை, தொடை இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுல அடி சீர்கான அடிக்கான டெபினிஷன்ல இதுதான் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது அடி. அப்போ அடி என்று குறிப்பிடப்படுவது என்னன்னா சீர்களோட எண்ணிக்கையை பொறுத்தது. ஓகேங்களா? எல்லாமே புக் சோர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்க்க வேண்டியது கட்டாயம். கேள்விகள் எளிமையாகத்தான் இருக்கும். நீங்க அதை எப்படி அப்ரோச் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த கொஸ்டினுக்கு நீங்க சரியான விடை அளிக்கிறீங்களா தவறான விடை அளிக்கிறீங்களா அப்படின்றத முடிவு வரும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 32. இந்திர விழா 28 நாட்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம் எது? 9th புக்ல மணிமேகலையில வரும். 4-7 நாளினும் இந்திர விழா 4-7 நாள்ல கொண்டாடி இருப்பாங்க. ஓகேங்களா? 4-7 அவங்க ஸ்ட்ரெயிட்டா 28 நாட்கள்னு இருக்காது. பாடல் வரியில 4-7 நாட்கள் அப்படின்னு இருக்கும். 4-7 நாட்கள். ஓகேங்களா? 4-7 நாட்கள்னா 4-7 28 நாட்கள். அப்ப 28 நாட்கள் கொண்டாடப்பட்டது இந்திர விழா அப்படின்னு சொல்ற நூல் எதுனா 9ஆம் வகுப்பு புத்தகத்துல இருக்கிற மணிமேகலை. 9ஆம் வகுப்பு மணிமேகலை பாடல் வரி நீங்க படிச்சிருந்தாலே இந்த கேள்விக்கு நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? பொருள்லயும் இருக்கு, இருந்தாலும் நீங்க பாடல் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம். இந்திர விழா 28 நாட்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம் எது? மணிமேகலை. அடுத்ததா பாருங்க. நாட்காட்டி ஓவியங்களை டேஷ் என்று அழைப்பர். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ரவிவர்மா ஐரோப்பிய கலை நுணுக்கத்தோடு இந்தியாவில இருக்கிற கதைகள் எல்லாம் வச்சு ஓவியம் வரைஞ்சிருப்பாரு. அதுக்கு அடுத்ததா கொண்டையா ராஜு அவரு என்ன பண்ணிருப்பாரு? நாட்காட்டி ஓவியங்களை நிறைய வரைஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? இப்படி நாட்காட்டி ஓவியங்களை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா பசார் பெயிண்டிங். இதுவுமே புத்தகத்துல இருக்கிற டேட்டா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விகுதி பெறாமல், ஓகேங்களா, விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழிற்பெயராதல். ஓகேங்களா? விகுதியே பெறாது, ஆனாலும் விகுதி வினை பகுதிய தொழிற்பெயராதல் அப்படின்றது என்னன்னா முதல் நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாது, அதனால வினை பகுதியே என்னவாகும்னா தொழிற்பெயரா மாறும். அப்ப ஆன்சர் என்னன்னா முதல்நிலை தொழிற்பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வல்லெழுத்துக்கள் கூற்று. ஓகேங்களா? கூற்று காரணம் மாதிரி 2 கூற்று கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. வல்லெழுத்துக்கள் காசா தாப்பா ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வரும். ஆமாம், காசா தாப்பா ஒரு சொல்லோட முதல்ல ஒரு மொழினா நம்ம மொழி தமிழ் மொழின்னு எடுத்துக்கூடாது. மொழினா சொல் அப்படின்றதும் பொருள் இருக்கு. ஓகேங்களா? சொல்லுக்கு மொழின்னு பொருள் இருக்கு. ஓகேங்களா? பதம்னு பொருள் இருக்கு, கிளவின்னு பொருள் இருக்கு. ஓகேங்களா? ஒரு சொல் அப்படின்ற சொல்லுக்கு மொழி, பதம், கிளவி இந்த வார்த்தையெல்லாம் நம்ம குறிப்பிடலாம். அதன் அடிப்படையில தான் இங்க மொழின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? கூற்று 2. நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணராது. ஓகேங்களா? புணரும். ஓகேங்களா? இங்க புணராதுன்னு இருக்கு. அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்ப ஆன்சர் என்னன்னா கூற்று 1 சரி, 2 தவறு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 36. ஓகேங்களா? 6வது கேள்வி. கோவை பழமூக்கும் பாசிமணி கண்ணும் என்ற வரியில் இடம்பெறும் படிமம் எது? ஓகேங்களா? படிமம் சிம்பிளா இதுல இருக்கிற மெய்ப்படிமம், பயன்படிமம், இணைப்படிமம், உருப்படிமம். இதுல என்னன்னா மெய்ப்படிமம்னா என்னன்னா உண்மையாகவே, ஓகேங்களா, இயல்பாகவே நிஜமாகவே இருக்கிற ஒரு விஷயத்த சொன்னா அது மெய்ப்படிமம். பாருங்க, கோவை பழம் மூக்கும் பாசிமணி கண்ணும் இதெல்லாம் இலக்கியத்துல பெருசா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரை குறிப்பிடும் போது, ஓகேங்களா, நம்ம கூட பேச்சு வழக்குல சொல்லுவோம். ஓகேங்களா? கிளி போன்ற மூக்கு, ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா? அதே மாதிரிதான்
கோவை பழமூக்கும் பாசி மணிக்கண்ணும் இதெல்லாம் என்னன்னா மெய் படிமத்தை குறிக்கும். இலக்கியத்துல பெரும்பாலும் இந்த படிமங்களை மெய் படிமத்தை நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கதை எழுதும் போதோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஓகேங்களா இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, கோவை பழமூக்கு இருக்கு அவங்களுக்கு, பாசி மணிக்கண்ணும், இந்த மாதிரி விஷயங்களை இலக்கியத்துல பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது என்னன்னா மெய் படிமம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலை படைத்தவர். இதுவும் நம்ம புத்தகத்தில் இருக்கிற கேள்விதான். கப்பலுக்கு போன மச்சான் என்பது நாகூர் ரூமியோடைய நூல், ஓகேங்களா, நாவல். அப்ப ஆன்சர் நாகூர் ரூமி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தட்சணமேரு என்று அழைக்கப்படுவது எது? தட்சணமேரு என்று அழைக்கப்படுவது தஞ்சை பெரிய கோவில். ஓகேங்களா, தஞ்சை பெரிய கோவில் தான் தட்சணமேரு அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் யார்? ஓகேங்களா, மூவா சொல்லியிருப்பார். ஓகேங்களா, மூ வரதராசனார். கனவு காண்பது கூட ஒரு மொழி தான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அதுல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஓகேங்களா, பாக்ஸ் கொஸ்டின் இது, பாக்ஸ்ல இருக்கிற டேட்டா. ஓகேங்களா, ஆன்சர் மூவா. அடுத்த கொஸ்டின், கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நம்ம நினைச்சிருப்போம் இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்களா, ஓகேங்களா, 6th புக்ல இருந்து இந்த கேள்வி எல்லாம் கூட வருமானு நினைச்சிருப்போம். ஆனா பாருங்க 6ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து ரொம்ப எளிமையான கேள்வி கூட தேர்வுல இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? எல்லாருக்கும் தெரியும், எர்னஸ்ட் ஹெமிங்கோ. இதுல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நூல் இது. அடுத்த கொஸ்டின், ஓகார என்னும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருளில் கீழே பொருந்தாதவற்றை கண்டறிக. ஓகேங்களா, இது தெரிநிலையில வரும், பெரிநிலையில வரும், எதிர்மறையில வரும். ஓகேங்களா, ஓகார என்னும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருள்ல பொருந்தாதது எதுனா இந்த இசை நிறை. ஓகேங்களா, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடி ஓகேங்களா முடிஞ்சா தனியா கூட ஒரு வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா, ஆனா மேக்சிமம் கொஸ்டின் எங்கன்னா புத்தகத்தில் இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா, 1-2 கேள்விகள் மட்டும்தான் கொஞ்சம் வெளியில இருந்து எடுத்திருக்காங்க. பட் நிறைய கொஸ்டின் ஓகேங்களா நம்ம ஒரு 95-98% சொல்லலாம். அத்தனை கொஸ்டினும் புத்தகத்தில் இருந்து தான் வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கோப்பல்ல கிராமம் என்ற நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. ஓகேங்களா, இது 90sல சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அது தெரிஞ்சாலே நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா பாருங்க எல்லாம் 2010, 2, 6ன்னு இருக்கு. ஸோ ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, 1991. ஆப்ஷன்லாம் கூட ரொம்ப எளிமையா தான் இருக்கு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, நமது தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும் என்று கூறிய முன்னாள் முதல்வர் யாருன்னு பார்த்தோம்னா இதுக்கு பேரறிஞர் அண்ணா. ஓகேங்களா, யார் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னா யாருடைய கூற்றுனா இது முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா. ஓகேங்களா, அண்ணாதுரை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கத்தும் குயிலோசை இதில் இடம்பெற்றுள்ள வழுவமைதியை பேர்க. ஓகேங்களா, குயில் என்ன பண்ணும்? கத்துங்களா? குயில் கத்தாது, குயில் கூவும். பாரதியாருடைய பாடல் வரி இது. கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும் அப்படின்னு எழுதியிருப்பார். ஓகேங்களா, ஆனா மரபுப்படி என்னன்னு பார்த்தோம்னா குயில் கத்தாது, குயில் கூவும். ஓகேங்களா, கூவும் குயிலோசை சற்றே காதில் பட வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டாரு? கத்தும் குயிலோசைன்னு எழுதிட்டார். ஓகேங்களா, அப்போ இது என்ன வழுன்னு பார்த்தோம்னா மரபு வழு. ஓகேங்களா, மரபு வழு. ஏன்னா குயில் என்ன பண்ணும்? கூவும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? கத்தும்னு எழுதியிருக்காரு. மரபுப்படி இது தவறு, அதனால இது மரபு வழு அமைதி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் படிப்பு பாதையில் நின்று போக காரணமான நோய் எது? ஓகேங்களா, அந்த நேரத்துல பிளேக் நோய் வந்துட்டு இருக்கும். அதனால அவருடைய படிப்பு கண்டினியூ பண்ண முடியாம ஆகிட்டு இருக்கும். சோ ஆன்சர் என்னன்னா பிளேக் நோய். மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள். ஓகேங்களா, மொத்தமே 5 வினா எழுத்துக்கள். ஏ யா, அடுத்ததா ஆ ஓ, அடுத்ததா ஏ. ஓகேங்களா, இதுல இது முதல்ல வர வினா எழுத்து, இது இறுதியில வர வினா எழுத்து. இது முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். ஓகேங்களா, முதல்ல வரும், அதே மாதிரி முதல்லையும் வரும், இறுதியிலும் வரும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, மொழி இறுதியில் வரும் வினா எழுத்து என்ன எழுத்து பாருங்க? ஆ ஓ. ஆப்ஷன் பி, ஆ ஓ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பண்டைய கால கல்வி முறையில் வேதான் என்று அழைக்கப்படுபவர் யார்? பண்டைய காலத்துல வேதான் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா பள்ளிக்கு முதலில் வருபவர். பள்ளிக்கு முதல்ல யார் வராங்களோ அவங்கள வேதான் அப்படின்னு பண்டைய காலத்துல அழைப்பாங்களோ. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என்று போற்றுதலுக்குரியவர் யார்? யாருன்னு பார்த்தோம்னா வாசுப்பா மாணிக்கம். ஓகேங்களா, நம்ம அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம என்னென்ன டேட்டா படிச்சு வைக்கணும்னா
இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் எல்லாம் கொஞ்சம் படிச்சு வைக்கணும். ஓகேங்களா? தமிழகத்தின் ஓட்சுவத்து யாரு, ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள், மக்கள் கவிஞர் யாரு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறைய விஷயங்கள், வானம்பாடி யாரு, ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்களை நம்ம எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் படிச்சு வச்சுதான் ஆகணும். நீங்க நெட்ல போட்டாலே தமிழறிஞர்களோட சிறப்பு பெயர் அப்படின்னு போட்டாலே நிறைய பேர் வரும். அதுல இருக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம ஜஸ்ட் பார்த்தா கூட போதும், ஈஸியா நம்ம எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் தொடர்பில்லாதது எது? உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி உரைத்தல். இதுல ஐயுறல் கூறல் என்பது தவறு. ஓகேங்களா? காசி காண்டத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருத்தரை வரவேற்கிறாங்கன்னா, ஓகேங்களா, விருந்தோம்பல்ல அவங்களை கூப்பிட்டு உபசரிக்கும் போது உற்றது உரைத்தல், உருவது கூறல், நன்மொழி இனிது உரைத்தல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குமே தவிர ஐயுறவல் கூறல் அப்படின்ற ஒரு சொற்றொடர் இருக்காது. சோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 10ஆம் வகுப்புலாம் படிக்கும்போது பாடல் வரிகளும் ரொம்ப முக்கியம். பாடல் வரியிலிருந்தும் கேள்விகள் வந்திருக்கு. அதனால பாடலையும் ஒரு டைம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அப்ப ஆன்சர் தவறானது, தொடர்பில்லாதது எதுனா இந்த ஐயுறல் கூறல். அந்த பாடல் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கலை சொற்களில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். பாருங்க, நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் கரெக்டா இருக்கு. புகை ஓவியம் கேவ் பெயிண்ட், ஓகேங்களா, இது கரெக்டா இருக்கு. கருத்து படம் கார்ட்டூன் கரெக்டா இருக்கு. கல்வெட்டுனா ஆஸ்தெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ்தெட்டிக்ஸ்னா என்ன? அழகியல். அப்போ 4வது இணை தான், 4வது பேர் தான் என்னன்னா தவறான இணை இதுதான். ஓகேங்களா, இது தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கிராமத்து நுதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? யாரு? சிற்பி பாலசுப்ரமணியம். இதுவும் புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட் தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். பின்வருவனவற்றுள் மொழியின் முதல் நிலை என்ன? ஓகேங்களா, மொழியில 2 நிலை சொல்லியிருப்பாங்க. பேசுவதும் கேட்பதும் சொல்லோட முதல் நிலை, எழுதுவதும் படிப்பதும் 2வது நிலை. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? மொழியோட முதல் நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ பேசுவதும் கேட்பதும் தான் மொழியோட முதல் நிலை. அடுத்து பாருங்க. காலம் கலந்த பெயரெச்சம். நிறைய முறை டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கூட இந்த கொஸ்டின் வந்திருக்கு. காலம் கலந்த பெயரெச்சம் என்ன வரும்னா வினைத்தொகை. உங்களா புத்தகத்திலே இருக்கும், உங்களை ஹைலைட் பண்ணி இருக்கும். காலம் கலந்த பெயரெச்சம் என்னன்னா வினைத்தொகை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒப்புரவை விளக்க பயன்படுத்தியுள்ள ஓமை. ஓகேங்களா, ஒப்புரவை பயன்படுத்தியுள்ள ஓமை எதுனா மருந்து மரம். ஓகேங்களா, இது திருக்குறள்ல வர கண்டென்ட். ஒப்புரவு அப்பனா என்ன வரும்னு பார்த்தோன்னா ஓமை, அவங்க பயன்படுத்தி இருக்கிற ஓமை என்னன்னா மருந்து மரம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று வேண்டுபவர் யார்? ஓகேங்களா, வருபவர் யாரா இருந்தாலும் நன்றி செலுத்து அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஜலாலுதீன் ரூமி. ஓகேங்களா, ஆன்சர் ஜலாலுதீன் ரூமி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். வவுனா என்னன்னா கவர். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 3. ஓகேங்களா, ரோமன் லெட்டர்ல போட்டுப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு 3. அடுத்ததா பாருங்க. கூ அப்படின்னா என்னன்னா பூமி. ஓகேங்களா, அப்போ 4 3 4. அடுத்ததா சேனா என்னன்னு பார்த்தோம்னா உயர்வு. ஓகேங்களா, சேனா உயர்வு, அப்போ 2வது. அடுத்ததா மைனா அஞ்சனம். அப்ப பாருங்க 3 4 2 1 3 4 2 1, அப்ப ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அகலம்னா யான்ற ஒரு தொழில்மொழிக்கு தான் அகலம். ஸோ அது இங்க இல்லவே இல்லை. ஸோ இது எலிமினேட்டட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாரதியார் பெண்களுக்கு குரல் வெண்பா எழுதிய இதழின் பெயர் என்ன? சக்கரவர்த்தினி. இதுல தான் என்ன பண்ணிருப்பாரு, பெண்களுக்காகவே குரல் வெண்பாவை எழுதியிருப்பாரு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். பகுபத உறுப்புகளுள் அடங்காது 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எதுன்னு பார்த்தோம்னா எழுத்து பேரு. நம்ம பகுவத உறுப்பு 6 சொல்லுவோம். பகுதி, விகுதி, சந்தி, சாரியை. பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம். 1 2 3 4 5 வருதுங்களா? வேற என்ன விட்டோம்? இடைநிலை விட்டுட்டோம். ஓகேங்களா, மொத்தம் 6 வருதுங்களா? பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம், இதெல்லாம் சொல்லுவாங்களா? இதுக்குள்ள அடங்காத 7வது உறுப்பு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா எழுத்து பேரு. இதுவும் புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட் தான். அடுத்த கொஸ்டின். கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் நாளிதழை உத்தம சோழன் எத்தனை ஆண்டுகளாக நடத்தி வந்தார்? எத்தனை ஆண்டுகள்னா 12 ஆண்டுகளாக நடத்தி வந்தார். ஓகேங்களா, இதுல அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின் தான். இப்ப இருக்கிற நம்ம தமிழ் புக் கண்டென்ட்ல இது இல்லை. ஓகேங்களா, இப்போ வரப்போற எக்ஸாம்ஸ்ல மேபி
இந்த புக்கில் இருக்கிற கேள்விகள் தான் இடம்பெறும். அதனால யாரும் இந்த கொஸ்டின், இந்த ஒரு சில கொஸ்டின் நினைச்சு கஷ்டப்பட வேணாம். இருக்கிற டேட்டாஸை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு இப்போ இருக்கிற புக்ல இருந்து தான் நிறைய கேள்விகள் இடம்பெறும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், நவீன தமிழ் மலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? யாருன்னு பார்த்தோன்னா சீசு செல்லப்பா. இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம படிச்சு வச்சுக்கிறோம். ஒரு ஆசிரியரோட சிறப்பு பெயர்கள், இந்த மாதிரி சிறப்பான பட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? சீசு செல்லப்பா. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4-5 கேள்விகள் மட்டும்தான் கொஞ்சம் வெளியில போயிருக்கு. ஓகேங்களா? மற்றபடி ஒரு 95, 96 ஓகேங்களா, ஒரு முக்கால்வாசி கேள்விகள், முக்கால்வாசி கூட சொல்ல முடியாது, 95 to 98% கேள்விகள் புத்தகத்திலிருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இனி வரப்போற டெட் எக்ஸாம்லயும் நம்ம இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் படி இப்ப இருக்கிற புது புத்தகத்திலிருந்து தான் கேள்விகள் வரும். ஸோ 1-2 தெரியாத கேள்விகளுக்காக எல்லா கொஸ்டினையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு சில கேள்விகள் வெளியில இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா 30 கொஸ்டினும் எளிமையா இருக்காது. நம்மளோட டார்கெட் கண்டிப்பா ஒரு 27, 28 ஆச்சு. நீங்க நல்லா படிச்சீங்கன்னா தாராளமா 30 கூட வாங்கலாம். ஓகேங்களா? ஆனா கம்பல்சரி நீங்க 27, 28 கண்டிப்பா வாங்கிடணும். ஓகேங்களா? 1-2 கேள்விகள் மிஸ் ஆனாலும் நம்ம 27, 28 சாலிடா தமிழ்ல வாங்கி ஆகணும். ரொம்ப எளிமை, தமிழ்ல வாங்குறது ரொம்ப எளிமை. ஸோ படிச்சுட்டே வாங்க. நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். இந்த மாதத்துக்குள்ளே நம்ம 10th வரலும் முடிச்சிருக்கோம். அடுத்த மாசம் கண்டிப்பா ரிவிஷன் இருக்கும். 6th to 10th வரைக்கும் ரிவிஷன் டெஸ்டே இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததா இனி வரும் நாட்கள்லயும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸும் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்ததா இங்கிலீஷ் பார்க்கலாம். ஓகேங்களா? மேக்ஸ் பார்க்கலாம், சயின்ஸ் பார்க்கலாம், சோசியல் பார்க்கலாம். இனி வரும் நாட்கள்ல தினம்தோறும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்றேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம ஒரு சைட்ல அனலைஸும் பண்ணி இந்த மாதிரி பிராக்டிஸும் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஏன்னா இதுவும் நமக்கு கை கொடுக்கும். கேள்விகள் எப்படிலாம் வரும், ஒரு டேட்டாவை நீங்க படிக்கிறீங்கன்னா அதை எப்படிலாம் கேள்வியா கேட்கலாம். நீங்க ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து கேள்விகள் எத்தனை கேள்விகள் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத நீங்க ஈஸியா அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நாங்களே கூட இப்போ டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்றோம். அதுல ஒரு கொஸ்டின், ஒரு பேராகிராஃப் படிக்கிறோம்னா அதுல 10 டேட்டா இருக்குன்னா 10தையும் நம்மளால கேள்வியா கேட்க முடியாது. அதனால நாங்க என்ன பண்ணிருந்தோம்னா நிறைய கேள்விகள், ஓகேங்களா, டெஸ்ட் சீரிஸ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய கூற்று, ஓகேங்களா, 3 கூற்று 4 கூற்றுலாம் இருக்கும். ஓகேங்களா? படிக்கிறதுக்கு கடினமாக கூட இருக்கலாம். 3 கூற்று 4 கூற்று கூட ஒரு சில கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஏன் அப்படி கேட்கறோம்னா உங்களுக்கு கடினமா இருக்கணும், நீங்க கஷ்டப்படணுன்றதுக்காக இல்ல, அந்த ஒரே கொஸ்டின்ல 4 டேட்டாவை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. வாட் இஸ் வாட்னு கேட்டு போகலாம். பட் நிறைய கேள்வியில கூற்று காரணம் கேட்கறதுலாம் இம்பார்ட்டன்டா ஒரு சில டாபிக் இருக்கும். அதுல நிறைய கேள்விகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த அத்தனை கேள்விகளும் எடுக்கிறதுக்கு நம்மளால முடியாது. 30 கேள்வி தான் தமிழ்லனா 30 கேள்விகள் தான் எடுக்க முடியும். அதனால என்ன பண்றதுன்னா அந்த டேட்டால இருந்து ஒரு 3 கூற்று இல்ல 4 கூற்று 2 கூற்று எவ்வளவு முடியுதோ அத்தனை கூற்றை வச்சு உங்களை அந்த அத்தனை கூற்றும் படிக்க வைக்கணும். நீங்க ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு 3 டேட்டா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதனாலதான் கூற்று 1, 2 சரி, 3 தவறு, 4 சரி, இந்த மாதிரி கொஸ்டின் வைக்கிறதுக்கு காரணமே என்னன்னா ஒரே கொஸ்டின்ல நீங்க நிறைய டேட்டாவை படிக்கணும். உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல, நீங்க சிரமப்படணும் அப்படின்றதுக்காக எல்லாம் இல்ல, உங்களோட நல்லதுக்கு தான். நீங்க நிறைய டேட்டாவை படிச்சு ஒரே கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணாலே 4 டேட்டாவை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா? அதனாலதான் கூற்று காரண கேள்விகள் நிறைய வைக்கிறது. ஓகேங்களா? இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கூற்று காரண கேள்விகளே இருக்காது. நீங்க ஒரே ஒரு கூற்று காரண கேள்விதான் இருக்கும். ஆனா நம்ம நிறைய கூற்று காரண கேள்வி இருக்கும். ஏன்னா ஒரே கொஸ்டின்ல நிறைய டேட்டாவை கேட்கலான்றதுக்காக தான். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதேனும் சந்தேகங்களோ கருத்துக்களோ இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த சீரியஸ், ஓகேங்களா, இந்த நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸை இப்படியே கொண்டு போலாமா, இல்ல நம்ம அடுத்தடுத்து ஸ்கூல் புக்ஸை போலாமா நோக்கி, ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணும்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? வேண்டானாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? வேணும்னு சொன்னீங்கன்னா வீடியோ போடுறேன், வேணாம்னு சொன்னீங்கன்னா வீடியோ போடல. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்களே இறுதி முடிவானது. ஓகேங்களா? ஸோ உங்களோட கருத்து தான் அடுத்து வரப்போற நாட்கள்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடலாமா வேண்டாமா அப்படின்றது சொல்ல போது. ஸோ மறக்காம உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.